கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதயாம் என்னே சகத்தரே, ஆசீர்வாதயாம் என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பாம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பாம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கெல்லாம் மலைகளெல்லாம், பள்ளத்தாக்கெல்லாம் மலைகளெல்லாம் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. காணி தந்திட நான் நிலை தொங்கிட, காணி தந்திட நான் நிலை தொங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சாபைதலிலே எழுந்திட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சாபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமாம் பரிசுத்தமாம், ஆத்மபாரமாம் பரிசுத்தமாம். அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவைதனிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவைதனிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்பாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா ஒரு சின்ன வசனம் இன்னைக்கு. ஏசாயா 10வது அதிகாரம் 8வது வசனம். அவன் என் பிரபுக்கள் அனைவரையும் ராஜாக்கள் அல்லவோ அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல சேஸ், அவன் சொன்னான், சொன்னான் தானே, இல்லதான் சண்டே இருக்கா. சேஸ் சொன்னான்ங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை அமார், அமார். சேஸ் ஏ மேல ஒரு கோடு பாருங்க, அமார், அமார். ஏ மேல ஒரு கோடு, அமார், ஏ எம் ஏ ஆர், அமார். அமார்ங்கிறது என்னன்னா ஒரு கம்யூனிகேஷன் வேர்டு. நான் அங்க இருக்கிறேன், என்னை நீங்க பாக்குறீங்க, என்னுடைய வாயினுடைய வார்த்தை உங்களோட வந்து போய்கிட்டே இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது கம்யூனிகேஷன் வேர்ட். இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை பிரசங்கத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது
அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தம் வாயை திறந்து அவர்களுக்கு வாயை திறந்து, நீங்க கேட்கலாம், வாயை திறக்காமலே கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா? எஸ். அதற்கு யார் உதாரணம் அப்படின்னா என்னுடைய அண்ணன் டாக்டர் ரஜுலன் லைசன். மரியாள் இருக்கா, எல்லாரும் தெரியும், இந்த லீலாமா இருக்கேன், எல்லாம் இருக்காங்க. அங்க போய் எங்க அண்ணன்ட்ட ஏதாவது ஒரு காரியம் நீங்க சொல்றீங்க, அவர் அதுக்கு பிடிக்கலைன்னா இப்படி தலையை ஒரு ஆட்டுவார். தலையை இப்படி ஆட்டிட்டார்னா அவர் சொல்லிட்டாரு, நோ கிடையாது. இது ஒரு கம்யூனிகேஷன் தான், ஆனா இது ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. அவ சேஸ்ங்கிறது என்னன்னா ஆமார், இது கம்யூனிகேஷன் வேர்ட். சரி, ஆண்டவர் அந்த கம்யூனிகேஷனை எப்படி மனிதர்களோடு கம்யூனிகேட் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1 கம்யூனிகேஷன் ஒரு கட்டளையாக சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி சொன்னார். வாயை திறந்து அவன் புரிகிற மொழியில என்ன மொழின்னு யாருக்கும் தெரியாது. லேட்டஸ்டா ஒரு புருடா என்ன விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்ல தான் அவர் பேசினார்னு சொல்லி, இது இவங்க போய் அதை கேட்டுட்டு வந்து சொன்ன மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. எனக்கு தமிழ் பிடிக்கும், அவருக்கு தமிழ் பிடிக்குங்கிறதுக்காண்டி சேஸ் அமர்ங்கிறது தமிழ்ல பேசினார்னு சொல்லி நான் ஒற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு எத்தனையோ விளக்கங்களை சொல்லி சொல்லி மாண்டியா உடைக்கிறாங்க. ஆனா அந்த கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி சேஸ், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் ஒரு கண்டிஷன் போட்டுதான் என்கிட்ட சொல்றாரு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம். அதனால நன்மை தீமையை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 20வது வசனம். 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீயே சேர்த்து. ஆத்துமா. அப்ப இந்த டீலிங் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா ஆத்துமாவோட சம்பந்தப்பட்டது. ஆதாம் அதுக்கப்புறமும் பல வருஷங்கள் உயிரோட இருந்தார். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டிஷன். நமக்கு கண்டிஷன் பிடிக்குமானா பிடிக்காது, ஆனாலும் அது நமக்கு தேவை. சரி, இப்ப இந்த கம்யூனிகேஷனை ஒரு கற்பனையில் அந்த கம்யூனிகேஷனை அவையாளர் எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன நம்ம பார்க்க போறோம். கற்பனையில் வருகிற கம்யூனிகேஷன். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது அதிகாரம் 8வது வசனம். இது கம்யூனிகேஷன், ஆனால் இது கற்பனையில் வருகிற கம்யூனிகேஷன். நியாயாதிபதிகள் பக்கம் 314. இது என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேரிட்டிவ். வாசிப்போமா? 9வது அதிகாரம் 8வது வசனம். விருட்சங்கள் தங்களுக்குள்ளே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. இது முடியுமா? முடியாது. முடியாது. ஒலிவ மரமும் பேசாது, விருட்சங்கள் பேசாது. எங்கள் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாலா போவேனோ என்றது. இதுவும் கம்யூனிகேஷன், ஆனால் இது மேருக்குள்ள வராது. சரி, இது கற்பனையினால் வருகிறது. அப்ப இந்த ரியல் கம்யூனிகேஷன் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த கம்யூனிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது அதிகாரம். இது ஒரு பெரிய பார்வோனை பார்த்து மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. அடுத்த கம்யூனிகேஷன் இதுக்கு மேர் தான். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் அதிக தூரம் நீங்கள் போக வேண்டாம்.
இந்த கம்யூனிகேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்க்கணும். இப்ப இதுவரை பார்வோன் ராஜா ஈக்குவலா யாரும் பேச முடியாது. ஆனால் எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனத்தை போக வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை கேட்க அவர் யார்? அவர் யாருன்னு அப்படி சொன்னவரை அடுத்து சொல்றான், ஐயா போகும்போது என்னை நீ ஆசீர்வதிச்சுட்டு என்னை அனுப்புங்க, என்னை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் தன்னுடைய பவரை வெளிப்படுத்தினான். சரி, இப்ப நான் காமிச்சேன். 2வது வசனத்தை நான் வாசிக்கிட்டு அப்புறம் லாங்குவேஜை பார்க்க போயிடும். ஏசாயா 10வது அதிகாரம் ரொம்ப குட்டி வசனங்க 8. அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவா, சேஸ் நம்ம பார்த்தாச்சு. அது சேஸ் தமிழ்ல எக்ஸாக்டா இல்ல, ஆனா இங்கிலீஷ் அது இருக்குது, நான் சொல்லி கொடுத்தேன். 2வது நோக்கம் பிரபுக்கள், பிரின்ஸ், மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், எஸ் ஐ மேல ஒரு ஆரோ மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா அதை எஸ் ஐயும் ஐயும் இணைத்து சொல்லணுமா. ஜி சீனா சி கிடையாது, ஜி என் ஏ சி பிரின்சஸ். பிரின்சஸ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃப் லீடர்ஸ். சீஃப் லீடர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாங்கம் இருக்கு, சீஃப் மினிஸ்டர் இருப்பார், மினிஸ்டர்கள் இருப்பாங்க, மினிஸ்டருக்கு கீழே ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள நம்ம பிஏ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கன் லைசன்ஸ் கலெக்டரை பார்க்க போயிருந்தேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு, நீங்க எத்தனை மணிக்கு வந்து கலெக்டரை சந்தித்து இன்டர்வியூ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி. நான் டைரக்டா கலெக்டரை பார்க்க முடியாது. அங்க ஒரு அம்மா இருக்காங்க, இந்த அம்மா தான் இங்க ஓடுது அங்க ஓடுது, அவங்ககிட்ட பேசுது இவங்ககிட்ட பேசுது, எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்குது. என்னைய கூப்பிட்டு ஒரு சில காரியங்களை என்கிட்ட சொல்லிச்சு. நான் அந்த காரியத்துக்கு எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் உள்ள போய், கலெக்டர் இதுவரை என்னை பார்த்தது கிடையாது, லைசான்ற ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அந்த அம்மா சொல்லுது, இவங்க 3 தலைமுறையாக எங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க. அந்த அம்மா தான் பேசிட்டு இருக்கு. இவங்க தகப்பனார் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு விருதுநகர்ல ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். கலெக்டர் கேட்கிறாரு, உங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? விருதுநகர்ல தான் இருக்கு. 2 தடவை அதை கேட்டுட்டார், எங்க இருக்குது அப்படின்னு கேட்டுட்டார். அப்ப அவருக்கு அதை பத்தி நாலேஜே கிடையாது. அந்த பிரபுங்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு அம்மா தான் சொல்ல வேண்டியது. அவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். பிரின்சஸ், சீஃப் லீடர். முதல் முறையாக இந்த சீஃப் மகா லீடர் அப்படின்னு ஒரு வார்த்தை யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். பிரின்சஸ் 23:6. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்வதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஆபிரகாமை பார்த்து அங்க லோக்கல்ல இருக்கிற கானான் ஊர்ல வாழுகிற மக்கள் என்ன சொல்றாருன்னா, நீர் மகா பிரபு, துட்டுக்காரர், பணம் வச்சிருக்கிறார், சொத்து இருக்குது, உங்க சொத்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கெல்லாம் சாதாரண ஆளு, மகா பிரபு. அதான் நாமளே ஒரு கோடு நாசி, சீஃப் லீடர். இந்த பிரபுக்கள் எப்படி ஆரம்பிக்க, ரியல் பிரபுக்கள். இது வந்து மகா பிரபுக்கள். ஒரு பிரபுனா அது ஒரு உயர்வாக சொல்ற ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 17வது அதிகாரம், அதான் பிரபுக்கள் ஆரம்பிக்கிறாங்க. 17:20. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரு சந்ததியை நாம பார்க்கிறோம். இஸ்மவேல் இருந்து வருகிற சந்ததி எல்லாம் ராஜாக்கள் கிடையாது, அவங்க பிரபுக்கள். இஸ்ரவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன்
12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்க. 12 பிரபுக்கள், 12 நசியை அவன் பெறுவான். பிள்ளையே இல்ல ஆபிரகாமுக்கு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்னாகமம் 25வது அதிகாரம் 18 25:18. பேரியாரின் சங்கரிலே பேயாரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்டவர்கள் அவர்கள் சகோதரனாகிய காஸ்பி என்னும் மீதியானின் பிரபுக்கள் குமாரத்தி. மீதியானன் குமார். அந்த மீதியானியர் யார் சொல்லுங்க? ஈசாக், ஆபிரகாமுடைய மகன் இஸ்மவேலுக்கு பிறந்த பிள்ளைகள். இது ஒரு காரியம். சரி, நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ராஜாக்கள். கிங் பாசலியஸ். கிங் ராஜாக்கள். 2 வார்த்தை இருக்குது, ரெண்டையுமே எழுதிக்கோங்க. பிறகு நம்ம தியானிப்போம். பேசலியஸ், BASILEUS, பாசலியஸ். இன்னொன்னு பார்த்துக்கணும், பி பட்டுக்கேன். கனி, KOINE மேல போறேன். கனி பாசலியஸ், கனி KOINE மேல ஒரு போடுவோம். கனி. ரெண்டுக்கும் வித்தியாசம். இது ஒரு கிரேக்க வார்த்தை. இப்ப நான் முதல் சொன்ன ரெண்டுமே எபிரேய வார்த்தை, இது கிரேக்க வார்த்தை. கனி. ஃபர்ஸ்ட் எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது பிறக்கும் போதே ஆண்டவர் பாசலியஸா உண்டாக்கிட்டார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ஆட்டு இடையனை பெற்றான இல்ல, தாவீது ராஜாவை பெற்றான். இந்த தான் பாசலியஸ் அப்படின்னு பார்க்கணும். அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் யாருன்னா ரோமர்கள் வாழ்ந்தார்கள். பேதுரு அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனம். 2:13. நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவரும் கர்த்தருடைய நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 14. மேலும் அதிகாரமுள்ள ராஜா ஆனாலும் சரி, அதிகாரமுள்ள ராஜா, அந்த அதிகாரமுள்ள ராஜாவை நம்ம பாசலியஸ் அப்படின்னு பார்க்கணும். 17வது வசனத்துல பாருங்க, ராஜாவை கனம் பண்ணுங்கள், பாசலியஸை கனம் பண்ணுங்கள். சரி, இதை உங்களுக்கு நம்ம காமிச்சிட்டோம். இந்த கனியோங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜாலேயே பவர் கூடுனாலா தான் பார்க்கணும். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14:9. மத்தேயு 14:9. ராஜா துக்கம் அடைந்தான். இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவர் கூடுனாலு. பாருங்க, அக்காலத்திலே முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கார் பங்கு தேசாதிபதியாக இருந்த ஏரோது 1/4 இவர் தான் கிங். அதனால அவரை கனியோ அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல யூதருக்கு ராஜா பணிந்து கொள்ள வந்தார். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது, ஏரோதின் ராஜா ஆரம்பிக்கும், ஏரோதிய ராஜா. அப்ப ஏரோது ராஜா அவருடைய ஏரியா கூட இருக்கிறதுனால அவன் எப்படி சொல்றாங்கன்னா, தேசாதிபதி அப்படிங்கிறாங்க. தேசாதிபதி. இந்த தேசாதிபதிங்கிறவரை நம்ம எப்படி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இதே கனியோங்கிறத வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் பாசிலியஸ் கிடையாது, அவர் கனியோ. நித்தியமும் அழிவில்லாதையும் அதர்சனமான ராஜா,
தரிசனம் உள்ள ராஜா, ஒரு ராஜாதி ராஜா. சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. நம்ம வசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 8வது வசனத்துல இங்க அவன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசரியன். அடுத்து ஆண்டவர், 2 தான் அந்த டிவிஷன் மாறுது. ஸோ அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, ஏன் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோங்கிறான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சந்ததிக்கு வருகிற ஆசீர்வாதம். இந்த இஸ்மவேலுக்கு இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17:16 ஈசாக்க குறித்து தேவன் பேசிக்கிட்டு இருக்கார். ஈசாக்கு இருக்காரா? இல்ல. ஆபிரகாம் கொஞ்சம் அந்த விசுவாசத்துல கீழே இறங்கிட்டாரு. இறங்கி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 வசனத்தை பாருங்க. 17வது அதிகாரத்துல எல்லாமே வானத்து நட்சத்திரத்து போல இருப்பாலாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வசனத்துல நான் அவனை ஆசீர்வதித்து அவனாலே ஒரு குமாரனை ஜாதி வருவான், ராஜாக்கள் வருவாங்க, நான் ஆசீர்வதித்து வைங்கிட்டு இருக்கும்போது 18 வசனத்துல அந்த இல்லாத ஆளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இஸ்மவேல் இருக்கா, இவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற இதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனை விண்ணப்பம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவார். எல்லாம் சொல்லிட்டு நீ கேட்டல, அதனால இஸ்மவேலுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இஸ்மவேலுக்காக நீ 12 நிமிடத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி அவனிடத்திலிருந்து 12 பிரபுக்கள் வருவான். 12 பிரபுக்கள். ஈசா கிட்ட இருந்து வருகிறது ராஜா, ஆனா இஸ்மவேலிருந்து வருகிறது பிரபுக்கள். இந்த ராஜா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35வது அதிகாரம் ஆதியாகமம் 10வது வசனத்துல பேரை மாத்துகிறார். இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு என்று, உன் பெயர் யாக்கோபு என்ற பெயர் உனக்கு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர். இந்த இஸ்ரவேல்ங்கிற பெயர் ஆக்சுவலா இது தேசம் முழுவதும் இஸ்ரவேல் தேசம் தான் நம்ம சொல்றோம். அந்த இஸ்ரவேல் தேசம்னு சொல்லிட்டு அந்த அளவு உயர்த்திட்டு என்ன சொல்கிறார்னா, பின்பு தேவன் அவனை நோக்கி, நீ நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பாலிகை பெருகுவாய், உன்னிடத்திலே இருந்து உண்டாகும் ராஜாக்கள் ராஜாக்கள். அப்ப இஸ்ரவேலுக்கு பிரபு, ஆபிரகாமுக்கு ராஜாக்கள், ரெண்டு ஈக்குவல் கிடையாது, ஒன்று கிடையாது. இந்த ராஜாக்கள் எப்படி உண்டாவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு பதில் நம்ம பார்க்க போறோம். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள், 2வது அதிகாரம் 37வது. தானியேல் 2:37 இந்த திட்டங்கள்லாம் பரலோகத்தில் உண்டாகுதுங்க. ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்குது. அந்த ராஜாதி ராஜா தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கனியோ அப்படின்னு சொன்னேன். பசிலியஸ் கிடையாது, இவர் பெரிய ஏரியா வச்சிருந்தார். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். இதெல்லாம் எங்க இருந்து உண்டாகும்னா பரத்திலிருந்து உண்டாகும். அது யாரா இருந்தாலும் பரத்தில இருந்து கொடுத்தால வழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்ப முதல் வசனத்தை திரும்ப அவரை வாசித்து இது நமக்கு எப்படி இது புரோஜனம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த அசரியன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் பிரபுக்கள்
அனைவரும் என் ராஜாக்கள் அல்லவும். அது தப்பு. நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க. 6:2-4. எஸ்தர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பிரபுக்களை பார்க்கும். அவன் தன் ராஜ்யப்பார் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்கள் அனைவருக்கும், இந்த பிரபுக்கள்லாம் செகண்ட் லெவல், ராஜாக்கு கீழே. அகஸ்வரு ராஜா தான் நம்பர் 1, கீழே இருக்கிற ஜிங் சாக், இவங்களைத்தான் நம்ம பார்க்கணும். 1வது அதிகாரம் 10வது வசனத்தின் 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினாலே களிப்பாக இருக்கும்போது மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்ரீயாகிய வஸ்தி சௌந்தரியத்தை ஜனங்களும் பிரபுக்களும், இப்ப எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்க, ஜனங்களும் பிரபுக்கள். இந்த கிரேடு குறைஞ்சி இவங்க ஜனங்களும் பிரபுக்களும் அவங்களுக்கு கீழே இறக்கிட்டார். 11வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். 7 பிரதான நிகழ்ந்தாங்க. அப்ப நிறைய கச்ச 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 கச்சக்கிற பிரபுக்கள் இருக்காங்க. அது 7 டாப். 13வது வசனம் பாருங்க. அந்த 7 பிரபுக்களும் சமீபமாக இருந்தார்கள். அப்ப இந்த க்ளோஸ் சர்க்கிள்ல 7 பேர் தான் உட்காரலாம். இதுதான் கிட்ட உட்காரவே முடியாது. 16வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாமே பிரபுக்கள். அப்பொழுது மொர்கான் ராஜ்யத்துக்கு பிரபுவாகி இருந்த அவன் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சகல பிரபுக்களும் அது இதெல்லாமே வசனத்துக்குள்ள நான் ஏன் ரொம்ப போகலைன்னா, இதை நீங்க பிரபுக்களுடைய லெவலை நம்ம பார்த்துக்கணும். பார்த்தா தான் நம்ம லெவல் என்ன நமக்கு தெரியும். நம்முடைய லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ராஜாக்களும் ஆசாரியராக்கணும் நமக்கு வசனம் தெரியும். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கலாமா? லூக்கா 22வது அதிகாரம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரம் 29வது வசனம். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல உங்களுக்கும் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அந்த ராஜ்யத்தில் நம்மள ராஜாக்களும் ஆசாரியரும் வைக்கிறார். வசனம் என்ன சொல்றது? ஆசிரியர் நினைக்கிறான் என் பிரபுக்கள் எல்லாரும் ராஜாங்கிறான். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஐயா. பிரபுக்கள் ராஜாக்கள்ங்கிறதுடைய லாங்குவேஜை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. எங்களை நீர் எந்த உயரத்தில் வைத்திருக்கிறது நட்டு கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.